15வது சட்டமன்றத்தில் எனது 5வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மற்றும் விளக்க குறிப்பு அறிக்கை ஆகியவற்றின் பிரதிகள் தங்களின் மேலான பார்வைக்கு வழங்கப்பட உள்ளன. மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் தொடர் வழிகாட்டுதலுக்கும் கனிவான ஆதரவுக்கும் என் இதயம் கனிந்த முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மற்றும் புதுச்சேரி அரசின் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளினால் எனது அரசு பல்வேறு வளர்ச்சிக்கான சமூக நலத்திட்டங்களை குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் கடந்த 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செவனே செயல்படுத்தி வருகிறது. மேலும் ஏழை எளியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய சமச்சீரான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை எனது அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. அனைத்து துறைகளிலும் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. எனது அரசு நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தி எதிர்கால சமுதாய வளர்ச்சியில் முதலீடு செய்து புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளது என்பதை இம்மாமன்றம் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26 நிதியாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடு ரூபாய் 13,600 கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் வாட்சி பரப்பின் சொந்த வருவாய் ரூபாய் 7,641.40 கோடி ஆகும். மாநில பேரிடர் நிவாரண நிதியையும் சேர்த்து மத்திய அரசின் நிதி உதவி நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் UTRF ரூபாய் 3,432.18 கோடி ஆகும். மத்திய சாலை நிதி சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ரூபாய் 25 கோடி மற்றும் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் வழங்கும் நிதி ரூபாய் 400 கோடியாக இருக்கும். மேலும் நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டும் பொருட்டு பேரம் பேசி வாங்கும் கடனையும் சேர்த்து borrowing including negotiated loan ரூபாய் 2,101.42 கோடி கடன் பெற மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிதியாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடான ரூபாய் 13,600 கோடியில் ரூபாய் 11,624.72 கோடி வருவாய் செலவுக்காகவும் மற்றும் ரூபாய் 1,975.28 கோடி மூலதன செலவுகளுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் மொத்த செலவினங்களில் 1.66 விழுக்காடாக இருந்த மூலதன செலவினம் 2025-26 நிதியாண்டில் 9.80 விழுக்காடாக கணிசமாக அதிகரித்துள்ளது. எனது அரசு 2025-26 நிதியாண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு நிதியத்திற்காக ரூபாய் 2,760 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் மகளிருக்கான சிறப்பு நிதியத்திற்காக 1,458 கோடி, இளையோர் சிறப்பு நிதியத்திற்காக 613 கோடி மற்றும் பசுமை சிறப்பு நிதியத்திற்காக 689 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசின் நிதி ஆதாரங்களின் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம், கடன் மற்றும் வட்டி செலுத்தல் உள்ளிட்ட முக்கிய செலவுகளுக்காக செலவிடப்படுகிறது என்பதை மாநில உறுப்பினர்கள் அறிவர். 2025-26 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடான ரூபாய் 13,600 கோடியில் ரூபாய் 2,650 கோடி சம்பளங்களுக்கும் அதாவது 13.49 விழுக்காடு, ரூபாய் 1,566 கோடி ஓய்வூதியங்களுக்கும் 11.51 விழுக்காடு, ரூபாய் 1,867 கோடி கடன் மற்றும் வட்டி செலுத்துவதற்காகவும் 13.7 கோடி விழுக்காடு, ரூபாய் 2,546 கோடி மின்சாரம் வாங்குவதற்காகவும் 18.72 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசின் மற்ற முக்கிய நலத்திட்டங்களான இலவச அரிசி, விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம், முதியோர் ஓய்வூதியம், குடும்ப தலைவிக்கு நிதி உதவி, எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் உள்ளிட்ட பிற நலத்திட்டங்களுக்கு ரூபாய் 2,110 கோடியும் 15.51 விழுக்காடு, அரசு உதவிபெறும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ரூபாய் 523 கோடியும் 3.85 விழுக்காடு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானியப்படியாக ரூபாய் 1,148 கோடியும் 8.44 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இந்த முன்னுரையுடன் 2025-26 நிதியாண்டிற்கான துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நான் சமர்ப்பிக்கிறேன். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மை முக்கிய பங்காற்றி வருகிறது என்பதை மாநில உறுப்பினர் நன்கு அறிவர். விவசாயிகள் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீடித்த நிலையான வேளாண் வளர்ச்சியை ஏற்படுத்தி அவர்கள் வருமானத்தை உயர்த்துவதே எங்கள் அரசின் முக்கிய நோக்கமாகும். விவசாய நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக எங்கள் அரசு பல்வேறு வேளாண் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. புயல் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்பீடுகளை ஈடுகட்டும் வகையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் கடலோர பகுதிகளில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு முதல் வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் மற்ற பயிர் காப்பீடுகளுக்கு செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகையை அரசே செலுத்துவது போல் தென்னை மர காப்பீட்டிற்கும் அரசே செலுத்துவதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக வருடத்திற்கு ரூபாய் 2000 ஒரு மின்னியாண்டு முதல் வழங்கப்படும். புதுச்சேரி தொலைநோக்கு பார்வை 2047 என்ற செயல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை ஒரு முழுமையான உயிர் வேளாண்மை மாநிலமாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்க திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். பொதுவாக நெற்பயிர் மட்டுமே சாகுபடி செய்யக்கூடிய விளைநிலங்களில் மண் வளத்திற்கு ஏற்றவாறு பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் சிறுதானிய பயிர் வகைகளையும் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கப்படும். இதன் பொருட்டு பயிர் பல்வகைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் உயர் ரக அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகள் பொது பிரிவு விவசாயிகளுக்கு 75 விழுக்காடு மானியத்திலும், அட்டவணை என்ற விவசாயிகளுக்கு 90 விழுக்காடு மானியத்திலும் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் விளைவிக்கும் பயிர் வகைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் பொருட்டு மத்திய அரசின் PM ஆஷா திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்காக ரூபாய் 216.87 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வனவிலங்கு. எனது அரசு அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாத்தலில் கவனம் செலுத்தி வருகிறது. எனது அரசு வனம் மற்றும் வனம் அல்லாத பகுதிகளில் 3 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளது. மேலும் மரம் நடுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு தொழில்துறை நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு 1 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கப்படும். கடல் ஆமைகளை பாதுகாக்கும் பொருட்டு இயற்கையான குஞ்சு பொறித்தல் முறையை பயன்படுத்தி கடல் ஆமை முட்டைகளை குஞ்சு பொறிக்க வைத்து மீண்டும் கடலில் விடப்படும். மத்திய அரசின் சதுப்பு நில காடுகள் மற்றும் கடற்கரை வாழ்விடங்கள் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள சதுப்பு நில பகுதியை கணக்கெடுத்து சதுப்பு நில காடுகளின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். எதிர்வரும் நிதியாண்டில் இத்துறைக்காக 13.71 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலம். 2 பங்கு கிராமப்புற மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாகவும் கூடுதல் வருவாயை அளிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த தொழிலாகவும் கால்நடை பராமரிப்பு திகழ்ந்து வருகிறது. எனவே எனது அரசு கிராமப்புற பெண்கள் மற்றும் கால்நடை விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் நோக்கில் பல்வேறு புதிய நலத்திட்டங்களை எதிர்வரும் நிதியாண்டில் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கால்நடை வளர்ப்பு திட்டத்திற்கு பால் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத கால்நடை விவசாயிகளுக்கு 75 விழுக்காடு மானிய விலையில் 7500 கறவை பசுக்களுக்கு சரிவிகித மாட்டு தீவனம் மற்றும் 2500 கலப்பின கன்றுகளுக்கு சரிவிகித கன்று தீவனம் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு 50 விழுக்காடு மானியத்தில் ஒரு பசுவின் விலை 60,000, 2 கறவை பசுக்கள் 1500 பயனாளிகளுக்கு வழங்கப்படும். மேலும் தேசிய கால்நடை இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஆட்சி பரப்புள்ள 10,000 கறவை பசுக்கள் மத்திய அரசின் 85 விழுக்காடு பங்களிப்புடன் காப்பீடு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரித்து கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு 6 வாரம் வளர்க்கப்பட்ட 12,000 கடக்நாத் கோழிகள், 25,000 வான் கோழிகள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் முட்டைகளும் 20 கோழிகள், தீவனம் மற்றும் கூண்டு கொண்ட தொகுப்பு 2500 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். மேலும் கால்நடை விவசாயிகளின் நலன் கருதி
200 பயணிகளுக்கு ரூபாய் 60,000 மதிப்புடைய தீவன உருண்டை உற்பத்தி செய்யும் இயந்திரம் ஐரோனிக் ஃபார் யூனிட். 100 பயனாளிகளுக்கு ரூபாய் 35,000 மதிப்புடைய தீவன பொருள் வெட்டும் இயந்திரம். 100 பயனாளிகளுக்கு ரூபாய் 60,000 மதிப்புடைய கால்நடை குச்சி தீவனம் தயாரிக்கும் இயந்திரம். 2,000 பயனாளிகளுக்கு பசு தீவன பற்றாக்குறை ஈடு செய்யும் பொருட்டு பசு தீவன சைலேஜ் மற்றும் 2,500 மதிப்புடைய கால்நடை ரப்பர் மிதியடிகள் 2,000 பயனாளிகளுக்கும் இலவசமாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்காக ரூபாய் 82.39 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலை மற்றும் பண்பாடு அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அனைவரும் அறிந்தது. நலிந்த கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் மாமணி, தெலுங்கு ரத்னா மற்றும் மலையாள ரத்னா விருது பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்படும். மேலும் 2015 முதல் 2021 ஆண்டிற்கான தமிழ் மாமணி விருதுகள் தகுதியான கலைஞர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சொற்பொழிவாளர் இலக்கியம் மற்றும் புகைப்படம், திரைப்படம், ஆவணப்படம் ஆகிய துறைகளுக்கும் புதுவை கலைஞர் விருது வழங்கும் பொருட்டு தகுதியான கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரும் நிதியாண்டு முதல் விருதுகள் வழங்கப்படும். காரைக்கால் அம்மையார் பெயரில் விருதுகள் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியில் அருங்காட்சியகம் மற்றும் காரைக்கால் அம்மையார் பெயரில் கலையரங்கம் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்வதற்கு ஏதுவாக காரைக்கால் நேருநகர் பகுதியில் நூலகத்துடன் கூடிய பயிற்சி மையம் ஒன்று அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்தில் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 2 அருங்காட்சியகங்கள் மத்திய அரசு நிதியுடன் மேம்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்படும். மேலும் புதுச்சேரி ஆட்சி படைப்புள்ள அனைத்து அரசு கிளை நூலகங்களும் பழுது பார்த்து புனரமைக்கப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்காக ரூபாய் 40.40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் விலையில்லா அரிசி வழங்கல் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு நவம்பர் 2024 வரை அரிசிக்கு பதிலாக அதற்குண்டான தொகையினை நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் வரவழைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த டிசம்பர் 2024 முதல் பயனாளிகளுக்கு அனைத்து நியாய விலைக் கடை மூலம் அரிசியாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச அரிசி வழங்கும் திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு வரும் நிதியாண்டு முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியோடு சேர்த்து 2 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என்பதை பொதுமக்களின் நலன் கருதி குடிநீர் வழங்கல் அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளும் பொது சேவை மையம், காமன் சர்வீஸ் சென்டர் மற்றும் கிராம அளவிலான தொழில் முனைவோர்கள் மூலமாக விரிவுபடுத்தப்படும். புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்தல் முதலிய சேவைகளை பொதுமக்கள் இணையதளம் மூலமாக தாங்களாக செய்து கொள்ளும் வழிவகை செய்யப்படும். மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு தன்னார்வ நுகர்வோர் மையங்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 366.04 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு கூட்டுறவுத்துறையின் சேவை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்த அவையில் உறுப்பினர்கள் நன்கு அறிவர். எனது அரசு நலிவடைந்த கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நிறுவனங்களை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துடன் இணைந்து ரூபாய் 34.35 கோடி மதிப்பீட்டில் பால்நிலைய நிறுவனத்தில் 20 TLPD திறன் கொண்ட ஐஸ்கிரீம் தயாரிக்கும் பிரிவு ஒன்றை நிறுவ அரசாணைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. மத்திய அரசின் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.45 மதிப்பீட்டில் பால்நிலைய நிறுவனத்தில் 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 5 பால் குளிரூட்டும் சாதனம் நிறுவுதல், பால் தர கட்டுப்பாட்டு ஆய்வகத்தை மேம்படுத்துதல், தொடக்க மற்றும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சார்ந்த 300 ஊழியர்கள் மற்றும் 510 கால்நடை விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சி அளித்தல் போன்றவை செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தொடக்க கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் 75 விழுக்காடு மானியத்தில் கறவை மாடுகள் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைக்கும் பொருட்டு தொடக்க கூட்டுறவு பால் ஒப்பீட்டாளர் சங்கம் மூலம் 75 விழுக்காடு மானியத்தில் சைலேஜ் வழங்கப்படும். பாண்டெக்ஸ், பான்வாக் மற்றும் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தும் பொருட்டு நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 4.06 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாட்சி படைப்பில் அமைந்துள்ள புதுச்சேரி கூட்டுறவு நூற்பாளர்களின் வளர்ச்சி மற்றும் சீரான செயல்பாட்டிற்கு வரும் நிதியாண்டில் ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம்பரஞ்சிகளில் செயல்படும் 480 நியாய விலை கடைகளுக்கு ஆண்டுக்கு தற்போது வழங்கும் மானியமான ரூபாய் 90,000 1 கோடி உயர்த்தி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்காட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்குவதற்கு நிதி வடிவம் கொடுக்கப்பட்டு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 60.62 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி சமுதாயம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தரமான கல்வி வழங்குவது முக்கியமாகும். எனவே எமது அரசு மாணவர்களின் கல்வித்தரத்தை மேலும் மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. பள்ளி மாணவர்களின் நன்மை கருதி விலையில்லா புத்தக பைகள், பள்ளி சீருடைகள், காலணிகள், குறிப்பேடுகள், பாட புத்தகங்கள், மடிக்கணினி உள்ளிட்ட உபகரணங்கள் தற்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவை வரும் நிதியாண்டிலும் மேலும் சிறப்பாக தொடரும் வண்ணம் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை எனது அரசு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. 2022-23 கல்வியாண்டில் விடுபட்ட மாணவர்களுக்கும் 2025-26 ஆண்டு பகுதி மாணவர்களுக்கும் வரும் கல்வியாண்டில் இலவச மடிக்கணினிகள் வழங்கப்படும். மாணவர்களின் புதுமை மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கும் பொருட்டு புதுச்சேரி ஆட்சி படைப்பில் இயங்கும் இந்தியாவின் எழுச்சிக்கான பிரதம மந்திரி பள்ளிகளில் PMC அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றில் திறன்களை வளர்ப்பதற்காக அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் மிக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பள்ளிகளில் கற்றல் திறனை மேம்படுத்த தொடுத்திறன் வசதி கொண்ட புதிய வகுப்பறைகள் அமைக்கப்படும். அரசு பள்ளி ஆசிரியரின் கற்பித்தல் திறன், மாணவர்களின் கற்றல் திறன் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை கண்காணித்து செயல்படுத்தும் பொருட்டு மத்திய அமைச்சகத்தின் பரிந்துரைப்படி நிறுவப்பட்ட கற்றல் மதிப்பாய்வு மையம் வரும் கல்வியாண்டு முதல் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திற்கு பாடத்திட்டத்தினை அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறம்பட கற்பித்த ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்படும். அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் CBSE விதிமுறைகளின்படி தீ பாதுகாப்பு உபகரணங்கள் நிறுவ வரும் நிதியாண்டில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க பல்வேறு சிறுதானிய சுற்றுநிதி மாலை நேரங்களில் வாரத்திற்கு 2 பள்ளி நாட்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும். மதிய உணவு திட்டத்தின் கீழ் தற்போது வாரம் 3 நாட்களுக்கு மட்டும் முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இதனை வரும் கல்வி ஆண்டு முதல் அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும் என்பதை இந்த மாண்புமிகு அவையின் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 1032.03 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி வளர்ச்சி அடைந்த நாடாக அங்கீகாரம் பெறுவதற்கு உயர்கல்வியின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். ஏழை குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய உயர்கல்வி அவசியம். மேலும் தொழிற்சாலைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சீரான மற்றும் தரமான மனித ஆற்றலை பெறுவதற்கு எமது அரசு அனைவருக்கும் உயர்கல்வி கிடைக்க அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. எமது அரசு உயர்கல்வி குறைந்த செலவில் அனைவருக்கும் கிடைக்க உறுதி கொண்டுள்ளது. தற்போது சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவம், பொறியியல் மற்றும் செவிலியர் பாடப்பிரிவுகளில் பயிலும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதி திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. வரும் கல்வியாண்டு முதல் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சென்டாக் மூலம் சேர்க்கை பெறும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். மேலும் இளங்கலை நீட் பாடப்பிரிவுகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10 விழுக்காடு ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 100 விழுக்காடு கட்டண விலக்கு அளிக்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்விகளில் பயிலும் மாணவர்களின் நிதி சுமையை குறைக்கும் பொருட்டு 100 விழுக்காடு கல்வி கட்டணம் விலக்கு அளிக்கப்படும். இதன் மூலம் அனைவருக்கும் சமமான மற்றும் எளிதில் கல்வி கிடைக்க வழிவகை செய்வதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 மற்றும்
3 ஆண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகையாக இக்கல்வியாண்டு முதல் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 9.34 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி உயர்கல்வி திட்டத்திற்கு ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரி தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காரைக்கால் அவையார் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் மாஹே மகாத்மா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளின் தரம் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் பொருட்டு ஒரு டிஜிட்டல் தளம் கல்லூரி மேலாண்மை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இவை 2025-26 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 360.84 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தி அதன் மூலம் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வகை செய்யும் பொருட்டு இவ்வரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஒரு பகுதியாக பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்காக ஒரு நிதியாண்டில் ரூபாய் 3 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகர மற்றும் கிராமப்புறங்களில் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4.50 கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு சிறிய உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். காரைக்கால் விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் செயற்கை தடகள பாதை அமைக்கப்பட உள்ளது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 34.34 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்துறை புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள அனைத்து நுகர்வோருக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்குவதே எனது அரசாங்கத்தின் முன்னுரிமையில் ஒன்றாகும். இதற்காக ஆட்சி பரப்பில் மின் பரிமாற்றம் மற்றும் மின் விநியோக உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் மக்கள் தடையற்ற மற்றும் நிலையான மின்சாரம் பெறுவதற்கு ஏதுவாக ரூபாய் 44.52 கோடி மதிப்பீட்டில் 50 மெகாவாட் மின் மாற்றிகள் கொண்ட 110/22 kV வாயு காப்பு துணை மின் நிலையம் அமைக்க இந்திய மின் கட்டமைப்பு கழகத்திடம் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் 18 மாதங்களில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் ரூபாய் 92.26 கோடி மதிப்பீட்டில் தவறப்பட்டுள்ள உள்ள துணை மின் நிலைய மேம்பாட்டு பணிக்கு நிர்வாக ரீதியான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிலம் கையப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதியில் அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கோர்க்காடு துணை மின் நிலையத்தின் திறனை 32 MVயிலிருந்து 50 MV ஆகவும், தேத்தாம்பாக்கம் துணை மின் நிலையத்தின் திறனை 20 MVயிலிருந்து 26 MV ஆகவும் மற்றும் காலாப்பட்டு துணை மின் நிலையத்தின் திறனை 20 MVயிலிருந்து 26 மெகாவாட் ஆகவும் உயர்த்துவதற்காக ரூபாய் 15.90 கோடி மதிப்பிலான பணிகள் இந்திய மின் கட்டமைப்பு கழகத்திடம் வழங்கப்பட்டுள்ளன. பணிகள் வரும் டிசம்பர் 2025க்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் முழுவதும் கோர்க்காடு, தேத்தாம்பாக்கம் மற்றும் காலாப்பட்டு பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள மக்கள் தடையற்ற மற்றும் தரமான மின்சார விநியோகத்தை பெறுவார்கள். புதுப்பிக்கப்பட்ட விநியோக திட்டத்தின் கீழ் தற்போது உள்ள மின் விநியோக அமைப்பை வலுப்படுத்த ரூபாய் 100.53 கோடி மதிப்பீட்டில் புதிய மின் மாற்றிகள் நிறுவுதல் மற்றும் புதிய மின் வழித்தடங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளுக்கான கள ஆய்வு நிறைவடைந்துள்ளது. மார்ச் 2026க்குள் இதற்கான பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொண்டமாநத்தம் பகுதியில் ரூபாய் 27.73 கோடி மதிப்பீட்டில் ஒரு கூடுதல் 100 மெகாவாட் தானியங்கி மின் மாற்றிகள் கொண்ட 230 kV தானியங்கி துணை மின் நிலையம் அமைக்கும் பணிகள் ஒப்பந்த புள்ளியில் கோரப்பட்டுள்ளது. இப்பணிகள் வரும் ஆண்டு நிறைவடையும். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் ரூபாய் 30 கோடி செலவில் 100 மெகாவாட் மின் மாற்றிகள் கொண்ட 230 kV துணை மின் நிலையம் கூடுதலாக நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் குமாம்பேட் மற்றும் மரப்பாலம் பகுதியில் அதிகரித்து வரும் மின் நுகர்வை பூர்த்தி செய்யும் பொருட்டு ரூபாய் 21.22 கோடி மதிப்பீட்டில் அங்குள்ள துணை மின் நிலையங்களில் தற்போதுள்ள மின் மாற்றிகளின் திறனை அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
ரூபாய் 42.10 கோடி மதிப்பீட்டில் வெங்கடா நகர் 110.22 kV துணை மின் நிலையத்திற்கு ஜிப்மர் வளாகம் வாயு காப்பு துணை மின் நிலையம் வரை 110.22 kV புதை மின் வடங்கள் அமைக்கும் பணிகள் மார்ச் 2026க்குள் நிறைவடையும். இந்த திட்டம் முடிந்ததும் வெங்கடா நகரில் உள்ள 110.22 kV துணை மின் நிலையத்திற்கும் ஜிப்மரில் உள்ள 110.22 kV துணை மின் நிலையத்திற்கும் மாற்று மின்சாரம் என்பது உறுதி செய்யப்படும். மேலும் தற்போது லாஸ்பேட் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் 110.22 kV துணை மின் நிலையத்திற்கும் இப்பகுதியின் இணைப்பு வழங்கப்படும். ஆட்சி பரப்பில் உள்ள அனைத்து மின் விநியோக கட்டமைப்புகளை நவீனமாக்குதல், புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்தல் ஆகிய உள்கட்டமைப்பு பணிகளை ரூபாய் 472 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ள மத்திய அரசிடம் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்ட மதிப்பீட்டில் 60 விழுக்காடு மத்திய அரசின் பங்களிப்பாகவும் 40 விழுக்காடு நிதி நிறுவனமிருந்து அரசு கடனாக பெறப்பட உள்ளது. புதுச்சேரி மின்துறையின் மின் சுமை கண்காணிப்பு மற்றும் மின் தரவுகள் கையகப்படுத்துதலை ரூபாய் 35 கோடி செலவில் நவீனப்படுத்தப்படும். இப்பணிகள் வரும் நிதியாண்டில் தொடங்கி அடுத்த நிதியாண்டில் நிறைவடையும். இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. பணிகள் விரைவில் தொடங்கும். பிரதம மந்திரியின் இலவச சூரிய ஒளி மின்சாரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஆட்சி படைப்பில் 11,000 வீடுகளில் மொத்தம் 33 மெகாவாட் திறனில் சூரிய மின்சக்தியை வழங்கும் இலக்குடன் இந்த அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.01 கோடி மானியத்தில் இதுவரை 624 வீட்டின் குறைகளில் சூரிய மின் கட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. நமது ஆட்சி பரப்பில் உள்ள அனைத்து அரசு கட்டிடங்களிலும் சூரிய சக்தி மூலம் மின் சக்தி உற்பத்தி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 1710 அரசு கட்டிடங்கள் 27 மெகாவாட் தன்னுடைய மின் உற்பத்திக்கு கண்டறியப்பட்டுள்ளன. சுமார் 500 அரசு கட்டிடங்களில் 16 மெகாவாட் தன்னுடைய சூரிய மின் நிலையம் அமைக்க ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மின் நிலையங்கள் அமைப்பதற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சேவை நிறுவனங்கள் மின்னணு ஒப்பந்த புள்ளிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பணிகள் விரைவில் தொடங்கப்படும். மீதமுள்ள 13 மெகாவாட்டுக்கு சுமார் 2025 இறுதிக்குள் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படும். மேலும் 2025-26 நிதியாண்டில் மூலதன திட்டங்கள் மூலம் கீழ்கண்டவற்றை நிறைவேற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு திறனுடைய 100 புதிய பகிர்ந்தளிக்கும் மின் மாற்றிகள், 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய உயர் மின்னழுத்த பாதைகளும் 100 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய குறைந்த மின்னழுத்த பாதைகளும் அமைக்கப்படும். 10 கிலோமீட்டர் அளவிற்கு உயர் மின்னழுத்த பாதைகளும் 50 கிலோமீட்டர் அளவிற்கு குறைந்த மின்னழுத்த பாதைகளும் மேம்படுத்தப்படும். 10 தொழிற்சாலைகளுக்கு உயர் மின்னழுத்த இணைப்புகளும் 30 தொழிற்சாலைகளுக்கு குறைந்த மின்னழுத்த இணைப்புகளும் வழங்கப்படும். 50 விவசாய பம்பு செட்டுகளுக்கும் 10,000 வீடுகள், 2,000 வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தெருக்களுக்கு 10,000 புதிய LED விளக்குகளுக்கும் மின் இணைப்புகள் வழங்கப்பட உள்ளன. 10 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு உயர் மற்றும் குறைந்த மின்னழுத்த புதை மின்வடங்கள் புதிதாக அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 100 குறைந்த மின்னழுத்த மேல்நிலை இணைப்புகள் புதை மின்வடங்களாக மாற்றுதல் ஆகிய பல்வேறு மின் உள்கட்டமைப்பு மூலதன பணிகள் நிறைவேற்றப்பட உள்ளன. 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 2,904.39 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீனவளம் மற்றும் மீனவ நலனை காக்கவும் மீன்பிடி தொழிலுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை மாநில அரசின் உறுப்பினர்கள் நன்கு அறிவர். மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முதியவர்களுக்கு இந்த அரசு ஓய்வூதியம் வழங்கி வருகிறது. நடப்பு நிதியாண்டில் 1000 பயணிகள் புதிதாக திட்டத்திற்கு சேர்க்கப்பட்டு முதியோர் ஓய்வூதியம் பெறுவர் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்திற்காக ரூபாய் 36.40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட விசைப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு ரூபாய் 70,000 மதிப்புடைய ஓட்டர் மீன்பிடி சாதனம் 50 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படும். மேலும் ரூபாய் 7,500 மதிப்புடைய குடியிருக்கும் பெட்டிகள் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் அரசு கூடுதலாக ரூபாய் 2.63 கோடி செலவாகும். புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்நாட்டு மீன் உற்பத்தி அதிகரிக்கும் பொருட்டு 5 ஆண்டுகளாக குளங்களில் மீன் வளர்ப்பு தொழில் செய்யும் மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மீன்பிடி குளத்தை புதுப்பிக்க ஏக்கர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மீனவர் மேம்பாட்டு முகமையில் பதிவு செய்துள்ள
100 மீனவ பயணிகளுக்கு ரூபாய் 12,000 மதிப்பிலான இழுவை வரை 50 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படும். மீனவ பயணிகளுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 20 விழுக்காடு மானிய விலையில் வழங்கப்படும். மீனவ பெண்களின் அதிகாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு முதல் கட்டமாக 100 பாரம்பரிய மீனவ சமுதாய பெண்களுக்கு நவீன தொழில்நுட்பம் கொண்ட சூரிய சக்தியுடன் இயங்கும் சிறிய அளவிலான 20 கிலோ கொள்ளளவு கொண்ட மீன் உலர்பான் வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதியம் பெண் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் இறக்க நேரில் அவர் குடும்பத்திற்கு ஈமச் சலுகைக்காக தற்போது வழங்கப்படும் ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 86.42 கோடி மதிப்பீட்டில் பெரிய காலாப்பட்டு, நல்லவாடு மற்றும் தேங்காய் திட்டு அரிக்கன்மேடு பகுதியில் 3 மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. காரைக்கால் பகுதியில் ரூபாய் 119.94 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். மேலும் மீன்பிடி படகுகள் துறைமுகத்திற்கு வந்து செல்ல ஏதுவாக ரூபாய் 3.90 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 132.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம். எனது அரசு அனைத்து மக்களுக்கும் எளிதாக மற்றும் தரமான பொது சுகாதார சேவை கிடைக்க சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வார்டுடன் கூடிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கூடம் தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வகங்களை மேம்படுத்தும் பொருட்டு கீழ்காணும் உபகரணங்கள் நிறுவப்படும். முழுமையான தானிய உயிர் வேதியியல் பகுப்பாய்வு, முழுமையான தானிய நோய் எதிர்ப்பு பகுப்பாய்வு மற்றும் தானிய மின்னார் பகுப்பு அமைப்பு நிறுவப்படும். எலும்பு முறிவு மற்றும் பிற விபத்துகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக வலி நிவாரண பிரிவு அமைக்கப்படும். மேலும் அறுவை சிகிச்சை மையங்களில் அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்கள் நிறுவ ஆவணம் செய்யப்படும். செயற்கை முறை கருத்தரித்தல் மற்றும் மூலம் அறுவை சிகிச்சை செய்யும் நவீன உட்கட்ட அமைப்புகள் தொடங்கப்படும். பாகூர், தட்டாஞ்சாவடி, மண்ணாடிப்பட்டு, காட்டேரிக்குப்பம் மற்றும் கலிவித்தால் குப்பம் பகுதியில் உள்ள பொதுமக்களின் நன்மை கருத்தில் கொண்டு அங்குள்ள சுகாதார நல மையங்களுக்கு புதிதாக கட்டிடங்களை கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நல மையத்தில் மருந்தகம் மற்றும் நோயாளிகள் காத்திருப்பு அறைகள் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கோபாலங்கடை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் நலனுக்காக அங்கு ஒரு புதிய துணை சுகாதார மையம் அமைக்கப்படும். மத்திய அரசின் தேசிய ஆயுஷ் இயக்கம் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் 28 ஆயுஷ் மையங்களில் தசைநார் நோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் மேற்கொள்ள ஆவணம் செய்யப்படும். புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் தற்போது இளநிலை பல் மருத்துவ படிப்பில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 110 ஆகும். இவற்றை பல் மருத்துவ கவுன்சில் ஒப்புதல் பெற்று 125 உயர்த்த உத்தேசித்துள்ளது. இக்கல்லூரி வளாகத்தில் தேர்வு எழுதும் மையத்துடன் கூடிய பல்நோக்கு தளங்களும் புதிதாக கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகள் மேம்படுத்த ஆவணம் செய்யப்படும். மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார மையத்தில் துணை பல் மருத்துவ பிரிவு தொடங்கப்படும். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பகரத்தூர், நல்லம்பல், கோட்டிச்சேரி மற்றும் வரிச்சிக்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 66 kV ஜெனரேட்டர் நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ள 65 kV ஜெனரேட்டர் நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் காரைக்காலில் 12 ஆரம்ப சுகாதார மையங்களில் உள்ள ஆய்வகங்களில் தானிய பகுப்பாய்வு நிறுவப்படும். மாஹே அரசு பொது மருத்துவமனையில் தற்போது இயங்கிவரும் விபத்து சிகிச்சை பிரிவின் சோமாக்க கட்டுமான பணிகள் வரும் ஆண்டிற்குள் நிறைவு செய்யப்படும். அரசு பொது மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவு தொடங்கப்படும். மேலும் பல்லூர் பகுதியில் ரூபாய் 8 கோடி செலவில் சமுதாய நல மையம் விரிவுபடுத்தப்படும் பணி மேற்கொள்ளப்படும். மாஹே பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி ஆயுர்வேத கல்லூரியில் ஆயுஷ் தொலை மருத்துவ வசதிகள் தொடங்கப்படும். மேலும் ரூபாய் 1.68 கோடி மதிப்பீட்டில் நவீன தகவல் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய புலி வகுப்பறைகள் அமைக்கப்படும். ஏனாம் பகுதியில் அமைந்துள்ள பொது மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவு புனரமைக்கப்பட்டு கணினிமயமாக்கப்படும். மேலும் டயாலிசிஸ் பிரிவு தொடங்கப்படும். பொதுமக்களின் நன்மை கருத்தில் கொண்டு சிடி ஸ்கேன், ஓபிஜி எக்ஸ்ரே மெஷின், மொபைல் எக்ஸ்ரே யூனிட் ஆகிய உபகரணங்கள் வாங்கப்படும். மேலும் தற்போது பயன்பாட்டில் உள்ள RNTCP எய்ட்ஸ் கட்டுப்பாடு, யானைக்கால் நோய் தொற்று, மலேரியா
நோய் தொற்று ஐடிஎஸ்பி நோயியல் ஆய்வகங்கள் மேம்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உட்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தில் ரூபாய் 92 கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையம், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை ஆகிய 3 இடங்களில் அதிதீவிர சிகிச்சை பிரிவு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் தொடங்கப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 1086.24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வருஷமும் காரைக்கால் ஹெல்த்துக்கு எதுவுமே இல்லைங்க. வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டா பண்ணி நினைச்சேன். அதுவும் இல்லாம சுகாதாரத்துறை மாநில அரசு திருக்கோயிலின் ஒரு கால பூஜைக்காக தற்போது வழங்கப்பட்டும் நிதி உதவியான ரூபாய் 20 உயர்த்தி ரூபாய் 30,000 வழங்கி. மேலும் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் வராத பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் ஆதி திராவிட இன மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்களின் புனரமைப்பிற்காக ரூபாய் 3.50 லட்சம் நிதி உதவி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பல சிதிலமடைந்த திருக்கோயில்களை புனரமைக்கும் பொருட்டு இந்த நிதியாண்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏனாம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலின் புனரமைப்பணிக்கு நடக்கும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 8.9 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்கள் மற்றும் வணிகம், உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் ஏற்றுமதி மூலம் நாட்டின் அந்நிய செலாவணிக்கு பங்களிப்பு செய்யவும் தொழில் துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் செயல்திறனை உயர்த்துதல் மற்றும் துரிதப்படுத்துதல் திட்டங்களை நமது புதுச்சேரி ஆட்சி படைப்பில் இயங்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பிபிக் நிறுவனம் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும். தொழிற்சாலைகளில் ஜெனரேட்டர் நிறுவனத்திற்கு தற்போது மானியம் வழங்கப்படுவது போல் பசுமை ஆற்றலை ஊக்குவிக்கும் பொருட்டு தொழிற்சாலைகளில் சூரிய மின் தகடுகள் மற்றும் சூரிய மின் சக்தி சேமிப்பு கடன்களை அமைக்க மானியம் வழங்கப்படும். தற்போது தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் மானியம் போல் நவீன அரிசி ஆலைகளுக்கும் மானியம் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜவுளி கழகத்தின் வசம் உள்ள சுதேசி பாரதி பஞ்சாலையின் சொத்துக்களை திரும்ப பெறும் பொருட்டு இந்த நிதியாண்டில் ரூபாய் 35.62 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்திய தொழில்துறை மேம்பாட்டு வங்கியின் வசமுள்ள பிபிக் நிறுவனத்தில் 21.14 விழுக்காடு பங்குகள் அரசே பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நடக்கும் நிதியாண்டில் ரூபாய் 19 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 122.33 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், நவீன காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் சேவை பொதுமக்கள் மற்றும் அனைத்து அரசு துறைகளுக்கும் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. பொதுமக்களுக்கு அரசின் பல்வேறு சேவைகள் எளிதில் சென்றடைய இந்த அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்பதை மாநில அவையின் உறுப்பினர்கள் நன்கு அறிவர். புதுச்சேரி ஆட்சி படைப்புள்ள அனைத்து பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் அவர்களது நலன் கருதி அரசின் 227 பல்வேறு சேவைகள் ஒருங்கிணைந்து அவற்றை பொது சேவை மையங்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த அரசு பொதுமக்கள் பயன்பெறும் பொருட்டு அனைத்து துறைகளிலும் கோப்புகள் விரைவாகவும் மற்றும் எளிய முறையில் ஒப்புகை பெறவும் டிஜிட்டல் முறையை செயல்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் கோப்புகளை எளிதில் தயாரிக்கவும் ஒப்புகை பெறவும் மற்றும் பராமரிக்கவும் ஏதுவாக இருக்கும். மத்திய அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் வழிகாட்டுதலுக்கு இணங்க அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் பணி சம்பந்தமான தகவல்களை பராமரிக்க மனிதவள மேம்பாட்டு செயலி நடைமுறைப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 16.9 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலம், எனது அரசு அமைப்பு மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலனையும் மேம்படுத்தும் அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக இவ்வாட்சி பரப்பில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது.
தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பு நலன் கருதி 1000 தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலை ஆய்வக அலுவலகம் மூலமாக முன் பாதுகாப்பு பயிற்சி அளிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் தரம் வாய்ந்த பயிற்சி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம் UPSC பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே வேலைவாய்ப்பு வாரியம் மற்றும் ஏனைய அரசுத்துறை நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க சிறப்பான கட்டணங்கள பயிற்சி அளிக்கப்படும். புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள படித்த இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் அவர்களது திறனை மேம்படுத்தும் பொருட்டு முதலமைச்சர் திறன் மேம்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம் 30,000 இளைஞர்கள் பயன்பெறுவர். 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 48.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி புதுச்சேரி ஆட்சி பரப்பின் தூய்மையை பராமரிப்பதில் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மாநில அவையின் உறுப்பினர்கள் நன்கு அறிவர். பாண்டிச்சேரி மற்றும் உழவரை நகராட்சியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் வீடுகளில் திடக்கழிவுகளை சேகரிக்கப்பட்டு புதிய தொழில்நுட்ப உதவியுடன் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் 3 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல். புதுச்சேரி பகுதியில் உள்ள கனகநேரி, தக்கக்குட்டை, சேராப்பட்டு, தொண்டமானத்தம், கூடப்பாக்கம், கோபாலன்குடை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள சீனியார் குளம், ஹைதர் பள்ளி குளம், புதுக்குளம், ஒப்பில்லா மணிய திருக்கோயில் குளம் மற்றும் தளத்தெரு பெரியகுளம் முதலிய பகுதியில் உள்ள குளங்கள் ரூபாய் 5.22 கோடி மதிப்பீட்டில் சீரமைத்தல் மற்றும் மாஹி நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட வளமறை குளத்தை மேம்படுத்துதல் ஆகிய பல்வேறு திட்டப்பணிகள் ஒரு நிதியாண்டில் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை ரூபாய் 2 கோடி உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர் நகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமையவிருக்கும் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பேருந்து நிலையம் இதற்காக வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 384.46 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொலிவுறு நகரம் புதுச்சேரி நகரப்பகுதியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் பல்வேறு நகர உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொலிவுறு நகர திட்டப் பணிகளில் 23 கோடி மதிப்பீட்டில் பெரிய வாய்க்கால் புனரமைத்தல், 55 கோடி மதிப்பீட்டில் கடலூர் சாலையில் AFT6 அருகே ரயில்வே மேம்பாலம் அமைத்தல், புதுச்சேரி நகரத்தில் பெருமை பறைசாற்றும் பாரம்பரிய கட்டிடங்களை புனரமைக்கும் நோக்கில் 9 கோடி மதிப்பீட்டில் பென்ஷனேட் பள்ளியை பழுதுமாறாமல் புனரமைத்தல், புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை வசதியின் தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்து ரூபாய் 52.50 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்தல் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக போக்குவரத்து, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை உள்ளடங்கிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் ரூபாய் 99.63 கோடி மதிப்பீட்டில் அமைத்தல் ஆகிய பணிகள் எதிர்வரும் நிதியாண்டிற்குள் முடிக்கப்படும். புதுச்சேரி ஆட்சி பரப்பில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அதன் மூலம் அனைத்து மக்களும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலில் வாழ வழி செய்வதே என்ற அரசின் முக்கிய கடமையாக கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு இதற்குண்டான அனைத்து வழிமுறைகளையும் செவனே என்ற அரசு செய்து வருகிறது. காவல்துறையின் பணிகள் சிறப்பாக செயல்படவும் அதன் மூலம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் நவீன உபகரணங்களான ஒயர்லெஸ் சாதனங்கள், வாகனங்கள் மற்றும் ஏனைய கருவிகள் கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் உள்ள அனைத்து உட்கட்டமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படும் மேம்படுத்தப்படும், விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மேலும் 5000 தனி அலுவலக கட்டணம் கட்டப்படும். மேலும் தற்போது பணியாற்றும் காவலர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மற்றும் அவர்கள் தங்கள் பணியை மேலும் சேவனை செய்ய ஏதுவாக அவர்களுக்கு காலத்தோடு பதவி உயர்வு வழங்கப்படும். புதுச்சேரி சோழநகர் பகுதியில் அமைந்துள்ள புறக்காவல் நிலையம் காவல் நிலையமாக தரம் உயர்த்தப்படும். மேலும் 10 கணி கிராமத்தில் ஒரு புதிய காவல் நிலையம் உருவாக்கப்படும். 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 401.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறைத்துறை புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள மத்திய சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகளின் அனைத்து தகவல்களும் மத்திய அரசு திட்டத்தின் கணினி மயமாக்கப்பட்டு டிஜிட்டல் முறையில் பராமரிக்கப்படும். இதன் மூலம் சிறை கைதிகளின் அனைத்து தகவல்கள் துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். மேலும் சிறை கைதிகளின் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களின் நலனுக்காக 7 சிறை
கைதிகள் நலத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் ஏழை கைதிகளுக்கு தேவைப்படும் சட்ட உதவித்திறன் மேம்பாட்டு பயிற்சி முறையாக வழங்கப்படும். 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 16.9 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையின் சேவை தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு காலங்களில் இன்றியமையாத ஒன்றாகும். இத்துறையின் சேவையை மேலும் மேம்படுத்த தேவையான அனைத்து நவீன உபகரணங்களான வான் தூக்கிகள், ஸ்கைலிப்ட், தீ பாதுகாப்பு உடைகள், கான்கிரீட் கட்டர்கள், ஏர் கம்ப்ரெஷர், ப்ரொஜெக்டர் மற்றும் டிஜிட்டல் கேமரா கொண்ட மடிக்கணினிகள் போன்றவை கொள்முதல் செய்யப்படும். இதற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையில் காரியாகுள தீயணைப்பு நிலைய அதிகாரி, தீயணைப்பு வீரர்கள், தீயணைப்பு வாகன ஓட்டுநர் ஆகிய பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டுள்ள நிலையில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு பணி ஆணைகள் விரைவில் வழங்கப்படும். மேலும் ஊழியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் காலதாமதமின்றி பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 40.73 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துறைமுகம், சரக்கு கப்பல்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் புதுச்சேரி துறைமுகத்தில் இடையில் சென்று வரும் வண்ணம் துறைமுக முகத்துவாரத்தை ஆழப்படுத்தும் பணிகள் விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள இந்திய தூர்வாரும் கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. துறைமுகத்திற்கு சொந்தமான மண்வாரி கப்பலை பராமரிப்பு பணிகள் செய்து துறைமுக கால்வாய் பகுதிகளை ஆழப்படுத்தும் பணிகளுக்கு உபயோகப்படுத்தப்படும். இதன் மூலம் 2 லட்சம் கன மீட்டர் மணல் தூர்வாரப்படும். இது 3 ஆண்டு காலத்திற்கு மீன்பிடி படகுகளின் தங்குதடையின்றி போக்குவரத்திற்கு வழிவகுக்கும். புதிய துறைமுகத்தில் தற்போதுள்ள சரக்கு சேமிப்பு அறை ஒன்றை சீரமைத்து அதில் கப்பல் பயணிகளுக்கான வசதிகள் ஏற்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படும். பழைய துறைமுகத்தில் பயணியர் முனையம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 21.41 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணிகள், புதுச்சேரி ஆட்சி பரப்பின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் நமது மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான செலவினம் முக்கியம் என்பதை மாநில உறுப்பினர்கள் நன்கு அறிவர். எனது அரசு தற்போதுள்ள சொத்துக்களை பராமரிப்பதுடன் சாலையை மேம்படுத்துதல், குடிநீர் வழங்கல் அமைப்பை மேம்படுத்தல், கழிவுநீர் மற்றும் கழிவு சுத்திகரிப்பு வசதிகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர்கள் இந்த மாண்புமிகு அவையில் ஆற்றிய உரையில் கூறியுள்ளபடி ரூபாய் 123.25 கோடி மதிப்பீட்டில் EFD நிதி உதவியுடன் 14 குழாய் கிணறுகள் அமைத்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்தல் மற்றும் வில்லியனூர் மற்றும் அமைதி நகரில் குடிநீர் வழங்கல் குழாய்களை மாற்றுதல் ஆகிய குடிநீர் வழங்கல் பணிகளுக்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திட்டத்தை புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் தரமான குடிநீர் வழங்கலை உறுதி செய்யும் பொருட்டு ரூபாய் 534 மதிப்பீட்டில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்த அரசு உறுதி கொண்டுள்ளது. சாலை மற்றும் குடிநீர் வழங்கல் மேம்பாட்டு பணிகள் உட்பட ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் ரூபாய் 4,500 கோடிக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இதற்கான ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் தற்போது நிதி ஆயோக் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனை உள்ளது. ராஜீவ் காந்தி சதுக்கத்திலிருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரை ஒற்றை அடுக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை ரூபாய் 739.77 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக 10/3/2025 சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆட்சி பரப்பின் 4 பிராந்தியங்களிலும் பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகளை ரூபாய் 171.98 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ள நபார்டு வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளது. அனைத்து பிராந்தியங்களிலும் ரூபாய் 99.38 கோடி மதிப்பிலான பல்வேறு சாலை உள்கட்டமைப்பு திட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் ஆலங்குப்பம், சஞ்சய் நகர் மற்றும் வீராம்பட்டினத்தில் 33.32 கோடி மதிப்பிலான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் பாதுகாப்பான குடிநீருக்காக ரூபாய் 81.10 கோடி மதிப்பீட்டில் உவர் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள்
மற்றும் முத்தியால்பேட்டை நீர் வழங்கல் திட்டத்தின் மேம்பாட்டு பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் விரைவில் கோரப்பட உள்ளன. மத்திய அரசின் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள நேரு நகர் மற்றும் தலத்தெரு பகுதிகளில் குடிநீர் விநியோக குழாய் அமைத்தல் மற்றும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை முடியும் தருவாயில் உள்ளது. மேலும் ரூபாய் 81.53 கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரியில் 15 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் காரைக்கால் பகுதியில் 11 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் எதிர்வரும் நிதியாண்டில் நிறைவடையும். மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10.40 கோடி மதிப்பீட்டில் நெடுங்காடு, அக்கம்பேட்டை, முதலிமேடு கிராமங்களில் நடைபெற்று வரும் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் விரைவில் நிறைவடையும். பிரதம மந்திரி கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய பங்கு 60 விழுக்காடு மற்றும் மாநில பங்கு 40 விழுக்காடு நிதி பகிர்வு விகிதத்தில் ரூபாய் 60 கோடி திட்ட மதிப்பீட்டில் புதுச்சேரி ஊரக பகுதிகளில் சாலைகள் அமைக்கும் பணிகளுக்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. மத்திய சாலை உட்கட்டமைப்பு நிதியில் சிஆர்எஃப் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். மாதே பகுதியில் ரூபாய் 9.96 கோடி மதிப்பீட்டில் உள்ள சாலைகளை மேம்படுத்தும் மற்றும் ஆற்றங்கரை ஓர சாலை அமைக்கும் நிலமுள்ள பணிகள் எதிர்வரும் நிதியாண்டில் நிறைவடையும். ஏனாம் பிராந்தியத்தில் ரூபாய் 8.78 கோடி மதிப்பீட்டில் 5 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஏனாம் மெட்டபூர் பகுதியில் 6 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். மத்திய அரசின் நிதியுதவியுடன் ஏனாம் பகுதியில் ரூபாய் 199.71 கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் மாளிகை மிகவும் பழமை வாய்ந்தாகும். பல இடங்களில் சிவனமடைந்து உள்ளதால் அதன் பழமை மாறாமல் புதிய மாளிகை கட்டப்படும். இதற்காக 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் பொதுப்பணித்துறைக்கு ரூபாய் 245.56 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. நில அளவு மற்றும் பதிவேடுகள் இந்திய நில அளவுத்துறையின் தொழில்நுட்பத்துடன் புதுச்சேரி ஆட்சி பரப்புள்ள அனைத்து பகுதிகளிலும் மறு நில அளவை ட்ரோன் சர்வே மூலம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய நில அளவுத்துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ட்ரோன் மற்றும் நவீன தொழில்நுட்பம் மூலம் மறு நில அளவு பணிகள் மேற்கொண்ட பிறகு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் தனித்துவமான நிலப்பதிக்குரிய அடையாள எண் வழங்கப்படும். 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 13.33 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் புதுச்சேரி மாநில மக்களின் சுகாதாரமான வாழ்க்கை நடைமுறைக்கு சுற்றுச்சூழலை பேணி காப்பது மிகவும் அவசியமானதாகும். தற்போது துறையானது ஏனைய திட்டங்கள் மூலம் சுற்றுச்சூழலை மேம்படுத்த வழிவகை செய்கிறது. உலக வங்கியின் கடனுடன் புதுச்சேரி மாநிலத்தில் ரூபாய் 1433 கோடி மதிப்பீட்டில் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் கடலோர சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் நீடித்து நிலைத்திருக்கும் கடல் வளம் மற்றும் பொருளாதாரம் பைஷோ திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளது. இத்திட்டம் கடலோர மீன் தன்மையை மேம்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதையும் புதுச்சேரியின் கடலோர பொருளாதாரத்தை உறுதி செய்வதும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கான திட்ட முன்மொழி தயாரிக்கப்பட்டு நிதித்துறையின் பொருளாதார விவகார அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டினை மேம்படுத்தும் பொருட்டு இவ்வாட்சி பரப்பில் ஒருமுறை மற்றும் பயன்படுத்தும் நெகிழியை முழுமையாக நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து பெரிய அளவிலான ஆரஞ்சு வகை தொழிற்சாலைகளும் மாசு கட்டுப்பாடு சம்பந்தமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும். அனைத்து வியாபார இடங்களிலும் துணிப்பைகள் வழங்கும் இயந்திரம் அமைக்கப்படும். 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 20.27 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் வளர்ச்சிக்கு நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து குடிசை வீடுகளையும் கல் வீடாக மாற்றுவது இந்த அரசின் முக்கிய நோக்கமாகும். புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அருந்ததிபுரம், சின்ன பொய்கை ஆகிய இடங்களில் உள்ள அடுக்குமாடி
குடியிருப்புகளை ரூபாய் 1.70 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் நிறைவேற்றப்படும். மேலும் புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பையா நகர் மற்றும் காரைக்கோயில் 10 பகுதியில் உள்ள உட்புற சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தற்போது கட்டப்பட்டு பல்வேறு நிலையில் உள்ள 3300 வீடுகளும் 2025-26 நிதியாண்டிற்குள் கட்டி முடிக்கப்படும். காரைக்கால் பகுதியில் உள்ள அன்பு நகரில் 250 குடியிருப்புகளுக்கு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் 2 கீழ் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள ஒப்புதல் பெறப்படும். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் 2 நகர்ப்புறம் பெருந்தலூர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பொது பிரிவு மற்றும் பிற்படுத்தப்பட்ட பயனாளிகளுக்கு மத்திய அரசின் பங்கு ரூபாய் 2.25 லட்சம் ஆகும். இவற்றுடன் மாநில அரசின் பங்காக தற்போது வழங்கப்பட்டும் ரூபாய் 2,02.75 லட்சமாக உயர்த்தி மொத்தம் 5 லட்சம் வழங்கப்படும். 2022 ரூபாய் 88.67 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா புதுச்சேரி ஆட்சி பரப்பில் பாரம்பரிய பெருமை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலா துறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் இயற்கையில் மற்றும் கலாச்சார சிறப்பம்சங்களை கண்டுகளிக்க சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான முறையில் அதிகரித்து வருகிறது என்பதை அனைவரும் அறிவர். இவர்களின் அடிப்படை தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மணப்பட்டு கிராமத்தில் உள்ள 100 ஏக்கர் நிலத்தில் பல்நோக்கு சுற்றுலா அம்சங்கள் நிறைந்த மண்டலம் உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் இவ்வரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் அரசு தனியார் பங்களிப்புடன் தீம் பூங்காக்கள், ஓய்வு விடுதிகள், மாநாட்டு கூடங்கள், நல மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி பகுதியின் முதன்மை திட்டத்தில் ஆலங்குப்பம் ஏரியை மேம்படுத்தவும் பணிகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கான கருத்துரு மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் எதிர்வரும் நிதியாண்டில் முடிக்கப்பட்டு மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற்று மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். காரைக்கால் டிஆர்பட்டினம் ஆறு மற்றும் முகத்துவாரத்தில் சூழல் மற்றும் சாகச சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் 2025-26 ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான கருத்துரு அறிக்கை மத்திய சுற்றுலா அமைச்சரின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நிதியாண்டில் சாகச விளையாட்டுகள், உணவு திருவிழா, கடற்கரை திருவிழா, காரைக்கால் கார்னிவல், புத்தாண்டு கொண்டாட்டம், பிரெஞ்சு துவக்கம் இணைந்து பிரெஞ்சு திருவிழா ஆகிய கொண்டாடப்படும். மேலும் தேசிய சுற்றுலா தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா மேற்கொண்டது போல் மாஹே மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கும் உலக சுற்றுலா தினம் 2025 கொண்டாடும் வகையில் கல்வி சுற்றுலா மேற்கொள்ளப்படும். வரும் நிதியாண்டு முதல் பொங்கல் சுற்றுலா பொருட்காட்சி புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும். புதுச்சேரியில் அமைந்துள்ள விமான நிலையத்தின் ஊர்தலத்தை விரிவுபடுத்துவதற்காக நிலம் கையகப்படுத்தும் பொருட்டு உயர்கட்டமாக ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 72.40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து பசுமை இயக்க கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும். இதை பசுமை தொழில்நுட்பங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான உத்தியோகத்தை வழங்கும் மின்சார மற்றும் ஹைபிரிட் வாகனங்கள் போன்றவை புதுச்சேரியின் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்துக்கு மாறுவதை துரிதப்படுத்தும். மின் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு புதுச்சேரி ஆட்சி பரப்பிற்கான மின் வாகனங்களை வாங்குவதற்கு மானியம் வழங்குவதுடன் அத்தகைய வாகனங்களை பதிவு செய்யும் போது சாலை வரியில் 50 விழுக்காடு சதவீதம் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி மின் போக்குவரத்து திட்டத்தின் மொத்த செலவு ஒப்பந்தத்தின் கீழ் 75 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு புதுச்சேரி அரசு முன்மொழியை சமர்ப்பித்து தற்போது இந்திய அரசு ஒப்பந்த புள்ளிகளை இறுதி செய்துள்ளது. இதற்கான புதுச்சேரி அரசின் ஒப்புதல் இந்த மாதத்திற்குள் தெரிவிக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 9 மீட்டர் நீளமுள்ள 25 மின்சார பேருந்துகள் மற்றும் 12 மீட்டர் நீளமுள்ள 50 மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். இதன் மூலம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் 2 பங்கு பேருந்துகள் மின்மயமாக்கப்படும். மத்திய அரசு ரூபாய் 8.15 கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் மின் பணிமனை நிறுவதற்கும்
மின் அளவு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது. மேலும் ரூபாய் 10 கோடி செலவில் முன்னறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு மற்றும் தானியம் கட்டண வசூல் முறையை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் நீண்ட தூர வழித்தடங்களுக்கு 10 மிதவை பேருந்துகள் இயக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதிக்கு 10 மின்சார பேருந்துகளையும், மாஹே மற்றும் ஏனாமிற்கு பிராந்தியத்திற்கு 9 மீட்டர் நீளமுள்ள தலா 5 பேருந்துகளையும் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் இயக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பொலிவு நகர் திட்டத்திற்கு 38 மின்சார ஈர்ப்பு வண்டிகள் ஈரிக்ஷா மற்றும் 25 மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். மேலும் 15 நவீன பேருந்து நிறுத்தங்கள் மார்ச் 2025க்குள் அமைக்கப்படும். காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்தும் பொருட்டும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் தற்போது புதுச்சேரி ஆட்சி பரப்பில் பொது போக்குவரத்துக்காக இயக்கப்பட்டு வரும் டெம்போக்களுக்கு மாற்றாக வாங்கப்படும் இயற்கை எரிவாயு சிஎன்ஜி மூலம் இயங்கும் டெம்போக்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 69.59 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் எனது அரசு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குறிப்பாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மக்களின் நலனை பாதுகாக்க அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறது என்பதை மாண்புமிகு அவையின் உறுப்பினர்கள் நன்கு அறிவர். இந்த ஆண்டு சிறப்பு கூடுதல் திட்ட நிதியாக ரூபாய் 526.82 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. புதுச்சேரி ஆட்சி பரப்பைச் சேர்ந்த 30 வயதினை கடந்து திருமணமாகாத கணவரை இழந்த மற்றும் வேலையற்ற ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மகளிருக்கு மாதம் ரூபாய் 3000 நிதி திருமணம் அல்லது வேலைக்கு செல்லும் வரை வழங்கப்படும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த முதியோர், விதவை, முதிர்கனி மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தற்போது வழங்கப்படும் முதியோர் ஓய்வூதியத்துடன் ரூபாய் 500 கூடுதலாக வழங்கப்படும். இருவரும் இழந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு 18 வயது முடியும் வரை அவர்களது கல்வி மற்றும் அடிப்படை தேவைகளுக்காக மாதம் ரூபாய் 5000 வழங்கப்படும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பொருட்டு தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற பயிற்சிக்கு உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 500 மற்றும் கணினி பயிற்சி வகுப்பிற்காக ரூபாய் 1000 அவர்களது பயிற்சி காலம் முடிவு வரை அல்லது ஒரு வருட காலம் இவற்றில் எது முந்தையதோ அதுவரை வழங்கப்படும். விடுதியில் தங்கி கல்வி கற்கும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு தங்களது திறன் மேம்பாடு மற்றும் ஆங்கில மொழி ஆற்றலை வளர்க்கும் பொருட்டு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் நலிவடைந்த வகுப்புகள் ஆகிய நலனுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளின் இதர நபர்களைப் போல் அனைத்திலும் சமமான வாய்ப்பினை பெறுகின்ற அளவில் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் இறக்க நேரிட்டால் ஈமச் சடங்கிற்காக அவர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி ரூபாய் 15,000 உயர்த்தி 25,000 வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மாநில விருதுக்கான ரொக்க பரிசு தொகை ஒவ்வொரு பிரிவுக்கும் ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்க ஆவணம் செய்யப்படும். எலும்பியல் குறைபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பு 3 சக்கர மோட்டார் பொருத்திய வாகனம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு இணையாக முதுகுத்தண்டு பாதிப்பு உள்ள நபர்களுக்கும் சிறப்பு 3 சக்கர மோட்டார் பொருத்திய வாகனம் வழங்க ஆவணம் செய்யப்படும். தற்பொழுது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வருடத்திற்கு ஒரு முறை ரூபாய் 1000, 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை வருடத்திற்கு ரூபாய் 2000, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வருடத்திற்கு 3400 வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றை முறையே ஆண்டுக்கு ரூபாய் 4000, ரூபாய் 5000 மற்றும் ரூபாய் 6400 உயர்த்தி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தற்போது ஆண்டிற்கு ரூபாய் 5000 வழங்கப்படும். உதவித்தொகை உயர்த்தி ரூபாய் 8000 வழங்க ஆவணம் செய்யப்படும். மேலும் முதுகலை மற்றும் தொழிற்சார் படிப்பு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தற்போது ஆண்டிற்கு ரூபாய் 6800 வழங்கப்படும். உதவித்தொகை உயர்த்தி ரூபாய் 9800 வழங்க ஆவணம் செய்யப்படும். 2025-26 நிதியாண்டில் துறைக்கு ரூபாய் 134.64 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்கள் விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் விதமாக புதுச்சேரி அரசானது புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் சுதந்திர போராட்ட வீரர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளது போல் விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்ப ஓய்வூதியத்தை அவர்களது இறப்பிற்கு பின்னர் அவரை சார்ந்த வாழும் திருமணமாகாத மகளிருக்கு வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
2025-26 நிதியாண்டில் இதற்காக ரூபாய் 17.12 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன். எனது அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனை காக்க மற்றும் அவர்களது பொருளாதாரங்களை மேம்படுத்த பல்வேறு நல திட்டங்களை செய்து வருகிறது. தற்போது பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மிதிவண்டி மற்றும் சுயதொழில் பிரிவுகளுக்கு வழங்கும் உபகரணங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். புதுச்சேரி பகுதியில் உள்ள வில்லியனூர் மற்றும் காமராஜ் நகரில் பிற்படுத்த மாணவிகள் தங்கும் விடுதியில் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு 16.77 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. இந்த அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனை பேணுவதற்காக தற்போதைய நடைமுறையில் உள்ள நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தும். இவ்வாட்சி பரப்பில் 21 வயது பூர்த்தி அடைந்து 55 வயது மிகாமல் இருக்கும் அரசின் எவ்விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் தலா ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இது குடும்ப தலைவிகளின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஏதுவாக உள்ளது. எனவே எங்கள் அரசு 2025-26 நிதியாண்டு முதல் இவ்வுதவித்தொகையை ரூபாய் 2500 ஆட்சி பரப்பிலும் அனைத்து அங்கன்வாடி மையங்களும் சிறப்புடன் செயல்பட அதற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் உபகரணங்கள் வழங்கப்படும். மேலும் 11 புதிய அங்கன்வாடி மையங்கள் கட்டுவதற்கும் மற்றும் 28 அங்கன்வாடி மையங்கள் சீரமைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசின் திறன்மிகு அங்கன்வாடி திட்டத்தின் கீழ் 65 தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களின் தரம் உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். இவ்வாட்சி பரப்பில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் சிறார்களுக்கான காப்பகம் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் குழந்தைகள் நல குழுமம் மற்றும் இளைஞரால் நீதி குழுமம் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் குழந்தைகள் உதவி மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 2025-26 நிதியாண்டில் இத்துறைக்கு ரூபாய் 786.56 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எங்கள் அரசு மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறை மூலம் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பிரிவினருக்கும் ரூபாய் 500 உயர்த்தி வழங்க வருவாய்த்துறை, உள்துறை, கல்வித்துறை, வேளாண் துறை, சுகாதாரத்துறை, மின்துறை, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அதிகாரி, கிராம உதவியாளர், துணை காவல் ஆய்வாளர், காவலர், கடலோர ஊர்காவல் படையினர், விரிவுரையாளர், பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர், பயிற்சி பெற்ற பட்டதாசிரியர் பாடப்பிரிவு, தொடக்கப்பள்ளி ஆசிரியர், மேடைப்பள்ளி நடத்துனர், வேளாண் அதிகாரி, மருந்தாளுநர், இசிஜி டெக்னீஷியன், மகப்பேறு உதவியாளர், சுகாதார உதவியாளர், இளநிலை பொறியாளர், கட்டுமான உதவியாளர், நூலக தகவல் உதவியாளர், இளநில நூலக தகவல் உதவியாளர், மேல்நிலை எழுத்தர் உள்ளிட்ட 2898 பணியிடங்கள் நடப்பு நிதியாண்டில் நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தாய் அல்லது தந்தை இழந்து வாழும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நலன் கருதி இந்த அரசு கீழ்காணும் உதவிகளை வழங்க உத்தேசித்துள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ரூபாய் 2000 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ரூபாய் 3000 மற்றும் 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ரூபாய் 4000 உதவித்தொகை மாதந்தோறும் வழங்கப்படும். அரசு சார்பு மருத்துவ கல்வி நிறுவனங்கள், வேளாண் கல்லூரி, கால்நடை கல்லூரி, அரசு உதவி பெறும் உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் நிலையில் உள்ள ஊதியத்திற்காக கூடுதலாக ரூபாய் 45 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு பொதுத்துறை நிறுவனங்களான AFT, SBTML, பேஸ்கோ மற்றும் பேசிக் ஆகியவற்றின் நிலுவையில் உள்ள சம்பளம் மற்றும் கடன்களை திருப்பி செலுத்தும் பொருட்டு 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 88 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுடில்லியில் தற்போதுள்ள புதுச்சேரி விருந்தினர் மாளிகையின் விரிவாக்க பணிகளுக்காக டெல்லி வளர்ச்சி கழகத்திடம் இருந்து நிலம் வாங்குவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது எங்கள் அரசின் முக்கிய கடமையாகும். இதனை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளிலும் வெளிப்படையான நிர்வாகத்தின் வாயிலாக குழந்தைகள், மகளிர், மாணவ செல்வங்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதிதிராவிடர் மற்றும்
பழங்குடி இனத்தவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் அனைத்து பிரிவுகளும் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் மாநில சமூக பொருளாதார வளர்ச்சி மேம்பட வழிவகுக்கிறது. புதுச்சேரி ஆட்சி பரப்பில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம் உயர்ந்து நமது பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே அரசின் பல்வேறு மூலதன பணிகள், சொத்துக்கள், அரசு சார்பு நிறுவனங்களின் மூலதன சொத்துக்கள் உருவாக்கும் பொருட்டு அளிக்கும் கொடை ஆகியவற்றிற்காக கடந்த ஆண்டை விட இந்த வரவு செலவு திட்டத்தில் கூடுதலாக ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் அதே வேளையில் மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை, மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் விகிதம் ஆகியவை அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளேயே உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்த வழிவகை செய்யவும், விரைவான பொருளாதார வளர்ச்சி அடையவும் அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதை இந்த மாநில அவையில் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிறை உரையுடன் 2025-26 நிதியாண்டின் வரவு செலவு திட்டத்தை இந்த மேலான பேரவை ஒப்புவதற்காக சமர்ப்பிக்கிறேன். வாழ்க பாரதம், வாழ்க புதுச்சேரி. நன்றி, வணக்கம். நிதிநிலை அறிக்கையின் போது மதிப்புமிகு உறுப்பினர் சிவா அவர்கள் பேசிய குறிப்புகள் அத்தனையும் அவை குறிப்பில் வைக்கப்படுகிறது. அதே போன்று மாண்புமிகு துணைத் அவர்கள் ஆற்றிய உரையின் போது திரு வைத்தியநாதன் அவர்கள் ஆற்றிய உரையும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பேரவையின் இன்றைய அளவுகள் இத்துடன் முடிவடைந்தன. 13/3/2025 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு பேரவையின் கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்து அதுவரை இப்பேரவை ஒத்திவைக்கின்றேன். இந்த டவல் வந்து எல்ஜி ரெஜெக்ட் தெரியுங்களா? சரி, என்னாச்சு திருப்பி அப்போவே லேட்டாக பணம்